ஹாய் காய்ஸ், வணக்கம். ஓகே, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். நம்மளோட ஸ்டாஃப்க்கு ஒரு இந்தியன் கஸ்டமர் ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஃபோன் அடித்து அவங்க பேசுகிறது சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆஸ் அ இந்தியன்ஸ் என்கிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் என்கிட்ட அவர் பேசுகிறப்ப அவர் ஒரு விஷயத்தை க்ளே பண்ணணும்னு சொன்னார், கேட்டார். ஸோ என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்ப அவர் அப்போ தான் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி நான் ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ஓகேவாச்சு, இப்போ உங்களோட பேங்க் கார்டு எனக்கு போஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவரும் அந்த லோன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி தவறுதெல்லாம் அவரும் லாலா மூஃபில் கார்ட்டை போஸ்ட் பண்ணி விட்டார். போஸ்ட் பண்ணி விட்டோடனே 5 நாள், அதாவது இன்னையோட 5 நாள் ஆச்சு. 3 நாள்லேயே இந்த காசு போட்டுருவேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கும் இந்த ஆன்லைன் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி போட்டுருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் 5ஆவது நாள் பேங்கில் போய்ட்டு அவர் போய் செக் பண்ணுறப்ப அவரோட அக்கௌண்ட்டில் ரொம்ப காசு போட்டு எடுத்திருக்காங்க. அதாவது இது ஸ்கேம் வச்சுட்டாங்க அவரோட அக்கௌண்ட்டில். ஸோ அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்குறதுக்காக, என் கிளாக்கு அடிக்கிறப்ப என் கிளாக் என்கிட்ட கொடுக்குறப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அந்த காட்டை போய் வெட்டி விட்டுருங்க சார், வெட்டி விட்டுட்டு நீங்கள் நேராக பாலாயில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதுதான் உங்களுக்கு ஒரு பேக்கப், அதாவது பாதுகாப்பு. ஏன்னா இது நீங்கள் செய்யலை, ஆனால் அது உங்கள் காட்டை வச்சு அப்படி செஞ்சுட்டாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் பேரில் கேஸ் வரும். என்ன கேஸ் வரும்னா அக்தா 42 கோசம். ஸோ இந்த அக்தாவில் அவரை சார்ஜ் பண்ணுவாங்க காய்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கஸ்டமர் அவர் பாய்க்கல, ஆனால் அது அவங்களோட அக்கௌண்ட்டை பாய்ச்சவாசி அவர் மேலே கேஸ் வரும். தென் நாளப்பில் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப நீங்களும் தவறுதலாக இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே கேஸ் வரும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பத்தாவதுக்கு கேஸ் தான் உங்களுக்கு தேடி வரும். ஓகே காய்ஸ், நன்றி, வணக்கம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.